ஒரு ஒரு எளிய பின்புலத்திலேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து அந்த பதவி போகக்கூடாது, நாங்கள் தான் மீண்டும் பதவியில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் தினகரன் அவர்கள் பேசுவார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் 1% கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டார். அப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை. அவரோட பொசிஷன் எங்கே? இப்போ அவர் பொதுச் செயலாளர். நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? ஒரு கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அந்த ஓட்டையும் வந்து சிதறாமல் வச்சுருக்காரு. அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு கட்சியை வந்து அழிக்க போகிறான்னு சில தலைவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட வாக்குகள் தான் வந்து சிதறப்போகுது. ஓகேங்களா? அந்த கூட்டணி கட்சிகள் தான் காணாமல் போகுது. அதிமுகவோட ஓட்டு அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம எதை காட்டுதுன்னா, இந்த டிடிவி தினகரன் அவர்கள் பேசுவதெல்லாம் நடக்காது. அவர்கள் வந்து யாரோ சொல்லி பேசுகிறார்கள். செங்கோட்டையன் அவர்களும் யாரோ சொல்லி பேசுகிறார்கள். இதை தான் காட்டுது. டிடிவி தினகரன் சொல்வது போல எதுவுமே நடக்காது. இப்போ டிடிவி செங்கோட்டையன் யாரோ சொல்லி தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்றீங்களா? அது யாரோன்றது யார்?